அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரலியல்லாஹு அன்ஹு நேற்று ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகப்படுத்தணும். ஹஸரத் பிலாலை பற்றி. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கடைசி நேரம் எவ்வளோ சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தான் இருந்தாங்க. கடைசி நேரம் அவர்களுடைய நோயுடைய காலம். ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி கிட்ட இருந்து ஹிதமத் செஞ்சு கொண்டிருக்கிறார். சிலர் ஹஸரத் பிலாலை விசிட் பண்ண வந்தார் ரலியல்லாஹு அன்ஹு. ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சிரிக்கிறார். This is one day before he leave the world. இந்த உலகத்தொட்டு போறதுக்கு ஒரு நாளைக்கு முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல காண்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிலால் நீங்க என்ன வந்து சந்திப்பீங்க அப்படின்ற மெசேஜ். அப்போ மக்கள் ஸ்கூல்ல இருந்து ஹஸரத் பிலாலை ரவுண்ட் அப் பண்ணிருக்கிற நேரம் பிலால் சிரிக்கிறான். கேட்டாங்க, என்ன சிரிக்கிறீங்க? வா தரவா. எவ்வளோ பிலாலுக்கு இன்றைக்கு ஹாப்பி மூமெண்ட் ஃபார் பிலால். ஏனது கதன் நல்கல் அஹிப்பத்த முஹம்மதன் வஹிஸ்பஹு. நாளைக்கு முஹம்மது ரசூலுல்லாஹையும் சஹாபாக்களையும் நான் சந்திக்க போறேன். இது ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி நேரம். இன்றைக்கு ஃபேமஸ் சஹாபி சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். He is a muhaddis of Rasulullah sallallahu alayhi wa sallam. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருந்து முழு ஹதீஸ்களையும் மெமரைஸ் பண்ணது, ரிவாயத் செஞ்சது. The Hazrat Abu Huraira is the number one. Hazrat Abu Huraira is the number one. 5,374 hadith narrated by Hazrat Abu Huraira radiyallahu anhu. 5,374 ஹதீஸ்கள் Hazrat Abu Huraira radiyallahu ரிவாயத் பண்ணியிருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு அடிக்கடி ஞாபகம். ஆயிஷா ரலியல்லாஹு 2210 ahadith narrated by Hazrat Aisha radiyallahu anha. But Hazrat Abu Huraira radiyallahu anhu is the most, 5,374 ahadith radiyallahu anhu. Imam Dhahabi பெரிய ஒரு டைட்டிலை கொண்டு வராங்க ஹஸரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இமாம், ஃபகீஹ், முஜ்தஹித், ஹாஃபிஸ், சாஹிபு ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சையதுல் ஹாஃபிஸ். 6 டைட்டிலை ஹஸரத் இமாம் தஹபி ரஹிமஹுல்லாஹ் அபு ஹுரைரா விஷயத்தை சொல்றாங்க. இமாமாவும் இருந்தாங்க. ஃபகீஹ், was a great ஃபகீஹ் ஸ்காலர். முஜ்தஹித் தான் ஸ்காலருக்கு சொல்றது ஒரு விஷயத்தை ஹதீஸையும் குர்ஆனையும் வச்சு derive rule from the hadith and Quran. முஜ்தஹித். Al-Hafid, ஹாஃபிஸாம் குர்ஆனை மெமரைஸ் பண்ணலாம் இருந்தார். சாஹிபு ரசூலில்லாஹ், he was one of the greatest companion of Rasulullah sallallahu alayhi wa sallam. Tribe ad-Daws. Hazrat Abu Huraira radiyallahu anhu, the tribe வந்து Daws min al-Yaman, from Yemen. sallallahu alayhi wa sallam அவர்கள்ட்ட துஃபைல் பின் அம்ர் அத்-தௌஸ் ஒரு நாள் வாரான். துஃபைல் பின் அம்ர் அத்-தௌஸ் radiyallahu anhu, before he accept Islam, entering to Makkah, அபூ லஹப் என்ன செய்றான்? முதலாவது பிளான் பண்றான். ரசூலுல்லா பேசுற வார்த்தைகளும் ரசூலுல்லா ஓதுற குர்ஆனும் துஃபைல் காதுக்கும் கேட்கக்கூடாது. This was the plan of Abu Lahab. He should not listen to Muhammad Rasulullah sallallahu alaihi wasallam. எவ்வளோ ட்ரை பண்றான், ஆனா ரசூலுல்லாஹ் மெசேஜ் எப்படியோ துஃபைல் காதுக்கு போகுது. அதுக்கு பின்னால துஃபைல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாரு. He became radiyallahu anhu துஃபைல் பின் அம்ர் அத்-தௌஸ். He went to his tribe. யமனுக்கு போறாங்க. யமனுக்கு போய் அங்க தாவத்து கொடுக்குறாங்க. So he was tired of his tribe. Came to sallallahu alaihi wasallam. ரசூலுல்லாஹ் வராங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், I'm tired of my tribe. I'm just gonna leave them. நான் அவங்களை விட்டுட்டு போறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி சொல்ல வேணாம். அல்லாஹ் மஹ்தி தௌஸ் வஅதி பிஹிம். யா அல்லாஹ், ஓ அல்லாஹ், you guide the tribe of Daws and bring them to me. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அல்லாஹ், தௌஸுக்கு நீ ஹிதாயத்தையும் கொடுத்தது, அவங்கள நீ எனக்கிட்ட கொண்டு வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி துஃபைல் போயிட்டாரு. 7 பேரை கூட்டி கொண்டு வந்தார். 7 பேரை கூட்டி கொண்டு வராது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 7 பேர்ல ஒருத்தர் இருக்கிறாரு, சின்ன பொடியன், மெலிஞ்சி, ஆனா ரெடிஷ் பியர்ட், பிரவுன் கலர், அழகான ஒரு யூனிக் தோற்றம் ஒன்று, ஒரு வாலிபம் இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஓ பாய், வேர் யூ ஃப்ரம்? மின் ஐன அன்த்? மின் தௌஸ் அப்படி. அதுக்கு பிறகு எங்க யமன். அதுக்கு பிறகு சொன்னாங்க, நான் நினைச்சேன் there is no khair in your tribe. பார்த்தா நல்ல ஒரு ஹைர் ஒன்று இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹ் பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. அபூ ஹுரைராக்கு சின்ன பொடியன், teenage boy, Hazrat Abu Huraira radiyallahu anhu. Sallallahu alaihi wasallam gave the message. He accepted the Islam and he went back to Daws again.
அவங்க போனாங்க அவங்களோட ட்ரைபுக்கு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. போயிட்டு இப்போ வராங்க. he's traveling to Medina with his mom. உம்மாவோட மதீனாவுக்கு ட்ராவல் பண்ணணும். மதீனாவுக்கு ட்ராவல் பண்ணி மதீனாவுக்கு என்டர் ஆகுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் left for Khaybar. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபருக்கு போயிட்டுட்டாங்க யுத்தத்துக்காக வேண்டி. இவங்களோட வாப்பட பேர் உமைர் பின் ஆமிர், உம்மா வந்து மைமூனா பின்தி சபீஹ். மைமூனா பின்தி சபீஹ் இங்கே பெரிய ரோல் ஒன்று விளங்குது. உம்மால தான் முழு ஸ்டோரியும். இந்த வாப்பா அதுக்கு முன்னாடி வஃபாத் ஆகிட்டாங்க. ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத்து கொடுத்து ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபருக்காக வேண்டி போயிட்டுட்டாங்க. இவங்க என்ன செய்யறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறதுக்காக வேண்டி அவங்க உம்மாவை எடுத்து கொண்டு வராங்க. ஸோ why they call him அபு ஹுரைரா? முதல்ல அபு ஹுரைரா the பேர் was அப்துல் ஷம்ஸ், the slave of sun. இந்த சூரியனுடைய அடிமையாகத்தான் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் changed the name into அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான் தான். ஸோ why became அபு ஹுரைரா? ஹுரைரா அவங்க ஒரு ஷெப்பர்டாக இருந்தாங்க, ஆடுகள் மேய்ச்சி கொண்டவராக இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, என்கிட்ட ஒரு சின்ன ஒரு இந்த கிட்டன் ஒன்று இருந்துச்சு. கிட்டன் ஸ்மால் ஒன். ஸோ தட் ஐ யூஸ் டு கீப் இன் மை ஸ்லீவ். நான் என்ன செய்வேன், அஹதஹா ஃபி கும்மி, என்னுடைய கும்மி மீன் ஸ்லீவ். இதுக்கு நான் அந்த பூனைக்குட்டியை நான் வச்சு கொள்வேன். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்ன பேர் தான் அபு ஹுரைரா. ஹுரைரா மீன் சின்ன பூனைக்குட்டியுடைய தந்தை. நாட் ஹெர் மீன் த கேட். அப்போ கிட்டனுக்கு சொல்றது ஹுரைரா. அப்போ சின்ன பூனைக்குட்டியுடைய தந்தைங்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைய கூப்பிட்டாங்க. சொன்னாங்க. ஸோ he had a so memory power, strong memory. After entering to Medina, அவங்க சொல்றாங்க, when I was entering to Medina, I went to Masjid Nabawi. There was no Sallallahu Alaihi Wasallam. Fajr Salah, I prayed the Fajr Salah. First rakah, Surah Maryam. Second rakah, Surah Mutaffifin. And after then, I took my Medina took my mom to Zul Hulayfa. நான் இந்த சுபத்தோட தொழுதேன். ஃபர்ஸ்ட் ரக்காத்ல சூரா மரியம், செகண்ட் ரக்காத்ல முத்தஃபிஃபீன். அதுக்கு பின்னால என்ன கேள்விப்பட்டுச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜர்னில போயிட்டாங்க. நான் என் உம்மாவை கூட்டி கொண்டு ஜுல் ஹுலைஃபாக்கு போனேன். அங்கே செட்டில் ஆகி அப்பார்ட்மெண்ட் ஒன்று ரெண்டுக்கு எடுத்து, எங்களோட பாஷையில் சொல்லுங்க, அப்பார்ட்மெண்ட் ஒன்று ரெண்டுக்கு எடுத்து அங்கே எல்லாம் செட்டில் பண்ணிட்டு ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ உம்மா ஓல்ட் அண்ட் பிளைண்ட். ஸோ she doesn't know what's going on. அப்போ உம்மா கேட்குறாங்க, அபு ஹுரைரா என்ன நடக்குது, வாட்ஸ் கோயிங் ஆன்? we came to மதீனா, நாங்கள் மதீனாக்கு வந்திருக்கிறோம். for what? நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய தீனை எம்ப்ரேஸ் பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கும் அதுக்கு நான் தாவத்து தாரேன். ஃபர்ஸ்ட் பிகினிங் he started cursing Rasulullah and cursing Islam. அவ்வளோ ஒரு ஹேட்ரட். எனக்கு சொல்லாம நீ கூட்டி கொண்டு வந்தாய், இப்படி ஒரு தீனை நான் ஃபாலோ பண்ணணுமா? மிகவும் கவலையோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கும் பேசுறாங்க, இஸ்லாத்துக்கும் பேசுறாங்க, மிகவும் மோசமான முறையில நடந்து கொள்ளுறாங்க. அப்ப அதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பின்னால இவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ذهبت إلى رسول الله صلى الله عليه وسلم while I was crying. My Ummah spoke in this way. She was cursing you, cursing Islam. And I was trying to give dawah. நான் அவருக்கு தாவத்தை கொடுக்க முன்வாரேன், அவருக்கு இஸ்லாத்தை பற்றி விளங்கப்படுத்துறேன். ஆனால் அவ எல்லாத்தையும் விதாக்குறான் அழுது கொண்டு சொல்லுற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தூக்குறாங்க. அல்லாஹும்ம அஹ்தி உம்ம அபி ஹுரைரா. யா அல்லாஹ், அபு ஹுரைராஜ உம்மாக்கு நீ ஹிதாயத் கொடுப்பாயாக. அப்போ so yaqeen, conviction on the dua of Rasulullah sallallahu alaihi wasallam. He went home. அப்போ வீட்டுக்குள்ளுக்கு போறாங்க. ரூம் லொக்கா இருக்குது, கதவு லொக்கா இருக்குது. பட் he saw some water under the door. அந்த கதவு கீழால தண்ணி கீழே வருது. அவ பார்த்தாங்க, என்ன தண்ணி கீழே வருது. கதவை திறக்க பார்க்குறாங்க. உம்மா உள்ளுக்கு இருந்து மக்கானக் stay in your place அபு ஹுரைரா, don't come in. உம்மா she's taking shower, குளிச்சா, அழகான ஒரு பொருத்தா, எல்லாம் ரெடியாகி கொண்டு வந்தா. வாசல்ல வந்து அபு ஹுரைரா, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். Abu Hurairah was so happy. Now Abu Hurairah said, நான் ذهبت إلى رسول الله, நான் ரசூலுல்லாஹ் கிட்ட போனேன் அழுது கொண்டு, with happiness. முதல் அழுது கொண்டு போனேன் கவலை இல்லை, இப்போ நான் அழுது கொண்டு போறேன் சந்தோஷத்துல. சொன்னேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு, யா ரசூலல்லாஹ், I'm so happy my mom embraced Islam. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹமிதல்லாஹ்
வசனா அலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை புகழ்றாங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறாங்க. வகால ஹைர், இது நலவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஜ்ரத் அபூ ஹுரைரா இன்னொரு ரிக்வெஸ்ட் பண்ணலாம். யா ரசூலல்லாஹ், நீங்க எனக்கும் எங்களோட உம்மக்கும் துவா செய்யணும். எங்களோட உம்மாடைய இணையம் யாரு எல்லாம் எங்களுக்கு பொறவு பேரை கேட்கிறாங்களோ மூமின்கள் எங்களோட பேரை கேட்கக்குள்ள எங்களை பத்தி ஒரு லவ் ஒன்று உண்டாகும். அதே மாதிரி மூமின்களுடைய லவ்வையும் எங்களோட உள்ளத்திலையும் போட்டுது. வான வ உம்மி வ இலா இபாதிஹில் முஃமினீன் வ யுஹப்பிபஹும் இலைனா. அல்லாஹு அக்பர். அவங்களும் எங்களை நேசிக்கணும், எங்களோட பேரை கேட்டணும், அவங்களுக்கும் ஒரு முஹப்பத் வரணும், அவங்களோட முஹப்பத்தையும் நீ எங்களோட உள்ளத்துல போற்று அப்படின்றத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கிறாங்க. அல்லாஹ் ஹப்பிப் அபீதக ஹாதா அபா ஹுரைரா வ உம்மஹு இலா இபாதிகல் முஃமினீன். யா அல்லாஹ், நீ மூமின்களிடத்துல அபூ ஹுரைராவையும் அபூ ஹுரைராவை பத்தி முஹப்பத்தையும் நீ போற்று. முஸ்லிம் ஷரீஃப் ரிவாயத். அதே மாதிரி இவங்களுக்கும் மூமின்களுடைய அனைவருடைய முஹப்பத்தை போற்று. அதனால இன்றைக்கு வரைக்கும் யாருக்கெல்லாம் உள்ளத்துல ஈமான் இஸ்லாத்துடைய விளக்கம் இருக்கோ அபூ ஹுரைராட பேரை கேட்கக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகும், அபூ ஹுரைராட பேரை கேட்கக்குள்ள ஒரு ஒரு இரக்கம் உண்டாகும். அதுதான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி கேட்ட பெரிய ஒரு துவா. அதே மாதிரி தான் he was so attached to his mom. மிச்ச உம்மாவோட க்ளோஸாக இருந்தாங்க, மிச்ச உம்மாவோட தொடர்புள்ளவளாக இருந்தாங்க. அதே மாதிரி தான் உம்மாவுடைய எல்லா விஷயத்தையும் ஹிஸ்டரியில எழுதுறாங்க. அபூ ஹுரைரா did not get married and did not perform Hajj until mother passing away. சுப்ஹானல்லாஹ். உம்மா மௌத்தாகிற வரைக்கும் ஹஜ்ஜிக்கு போகவும் இல்லை, கல்யாணம் முடிக்கவும் இல்லை. ஏண்டா நான் என் உம்மாவை கவனிக்கணும், என் உம்மாவை கவனிக்கணும், என் உம்மாக்குண்டான எல்லா ஏற்பாடையும் செஞ்சு கொடுக்கணும். கிதாபில் எழுதுறாங்க சுப்ஹானல்லாஹ். எப்பெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போவாங்க, எவ்ரி சிங்கிள் டே இஸ் ரொட்டீன், எவ்ரி சிங்கிள் டே ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு வெளியே போகல வகஃப அலா பாபி, அவருடைய கதவு வாசல்ல நின்று கொள்வாங்க. அஸ்ஸலாமு அலைக்க யா உம்மா, உம்மா அல்லாஹ் உனக்கு அஸ்ஸலாம், சலாத்தை சொல்லுவாங்க உம்மாக்கு. உம்மா சொல்லுவா வ அலைக்க ஸலாம் யா புனைய, என் அருமை மகனே என்ற சலாமும் உனக்கு உண்டாகட்டும். ரஹிமக்கில்லா யா உம்மா, உம்மா அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்வானா. எவ்ரி சிங்கிள் டே ஊரை விட்டு வெளியே போற நேரம் அபூ ஹுரைரா சொல்லக்கூடிய வார்த்தை ரஹிமக்கில்லா யா உம்மா கமா ரப்பத்னி கமா ரப்பைத்தனி ஸகீரா. உம்மா, நீ என்ன சின்னத்துல எப்படி என்ன நல்ல ஒழுக்கங்களை சொல்லி கொடுத்து நல்ல வார்த்தைகளை சொல்லி கொடுத்து என்னை ஒழுக்கமாக வளர்த்தாயோ அல்லாஹ் அதுக்காக வேண்டி அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்வான் உம்மா அப்படின்னு சொல்றத உம்மா சொல்லுவா. ரஹிமக்கல்லா யா அபா ஹுரைரா யா புனைய, அல்லாஹ் உனக்கும் ரஹ்மத் செய்வானாக. கமா பர்ரத்தனி கபீரா, நீ என்னைய இவ்வளோ வயசாகியும் நீ என்னைய இறக்கமா பார்த்து கொள்ளுறியா அபூ ஹுரைரா, அல்லாஹ் உனக்கும் ரஹ்மத் செய்வானாக. இந்த விஷயத்த ஒவ்வொரு நாளும் அபூ ஹுரைரா வீட்டை விட்டு வெளியே போற நேரமும் இந்த துவாவை கேட்பாங்க, வீட்டுக்கு வார நேரமும் இந்த துவாவை செய்வாங்க. சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்களுடைய திங்கிங் அதான் அபூ ஹுரைரா பத்தி எழுதுறாங்க. உம்மா மரணிக்கிற வரைக்கும் ஹஜ்ஜிக்கு போகவும் இல்லை, உம்மா மரணிக்கிற வரைக்கும் திருமணம் முடிக்கவும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். வர்றதுக்கு சில மாதங்களுக்கு முன்னால அபூ ஹுரைரா அந்த விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிற நேரம் இந்த விஷயம் இந்த பார்த்து பட்டுச்சு. அதனால எனக்கும் அந்த நன்மை கிடைச்சிச்சு, அந்த அமல் செய்யக்கூடிய பாக்கியம். இந்த முறை நானும் வீட்டை விட்டு வர நேரத்துல உமக்கு விஷயத்த சொல்லிட்டு ரஹிமக்கில்லா யா உம்மா, அல்ஹம்துலில்லாஹ். இதை நாங்க ஃபாலோ பண்ணோம். ஏன்னா சில சின்ன இந்த விஷயங்கள் எங்களுக்கு சாதாரணமா இருக்கலாம், ஆனா அவங்களோட உள்ளத்துல பெரிய ஒரு சந்தோஷத்தை உண்டு படுத்தும். அவங்களோட உள்ளத்துல பெரிய ஒரு 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 மாற்றம், சந்தோஷம். அவங்களோட சாதாரண வேர்ட்ஸ் தான், ஆனா அவங்களோட உள்ளத்துல ஏற்படுற சந்தோஷம் அது அவங்களோட முழு வாழ்க்கையும் தாக்கும். அதாவது குர்ஆன் ஹதீஸை வச்சு நாங்க பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பின்னால உம்மாவுடைய வஃபாத்துக்கு பின்னால அவங்க அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட முழு டைமையும் கொடுக்குறாங்க. என்னதுக்கு? படிக்கிறதுக்கு மாற்றம். இப்ப எங்களுக்கு கம்யூனிட்டியில ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. சிலவர்த்தைக்கும் ஒரே தேற்றம், என்னமாவது படிக்கணும். எங்க போனாலும் ஒரு புக் ஒன்று கையில வச்சு கொள்வாரு, எழுதுவாரு, சொல்ற வார்த்தையை கேட்பாரு. அபூ ஹுரைரா அப்படி டைம், எங்க போனாலும் படிக்கணும், எழுதணும். அப்ப ரசூலுல்லாஹ் விளங்கி கொண்டாங்க, இவர்கிட்ட பெரிய ஆர்வம் இருக்குது படிக்கிற, இவர்கிட்ட படிக்கணுங்கிற பெரிய ஆர்வம் இருக்குது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி கொண்டாங்க. அதனால முழு டைமையும் அபூ ஹுரைரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட டைமை கொடுக்குறாங்க படிக்கிற விஷயத்துல. அஃப்கோர்ஸ் அதனாலதான் 5374 ஹதீஸ்கள் ரிவாயத் செய்யறதா தேசுவேல் அல்ல, தன்னுடைய முழு டைமையும் கொடுத்து
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்கிறாங்க. சொல்லுவாங்க, நான் படிக்கிறது மட்டுமல்ல, நான் ரசூலுல்லாவோட இருந்தேன். அந்த இருக்கிற அதிகமான நாட்கள்ல அதிகமாக பசியில இருந்தது தான் கூட. நான் பசியில தான் இருந்தேன். இவ்வளவு காலம் இவ்வளவு நாள் பசியில இருந்திருக்கிறேன். பசியில எந்த அளவுக்கு இருந்திருக்கிறேன்டா, சில நேரம் யாருக்கும் தெரியாம கண்ணில் வந்த கொண்டாந்து என் வவுத்துல இருத்தி கெட்டி கொள்வேன். நானா ரசூலுல்லாக்கும் காட்டிக்கொள்ள மாட்டேன். ரசூலுல்லாக்கு தெரியும் நான் பசியில இருக்கிறேன். ஆனா ரசூலுல்லாஹ் போய் ஹதீஸை படிப்பேன், ஹதீஸை மெமரைஸ் பண்ணுவேன். ஒரு நாள் நான் மஸ்ஜித்ல இருந்தேன். அதுக்கு பின்னால சில சஹாபாக்கள் அங்கேயும் இங்கேயும் போவாங்க. கௌரவமும் முக்கியம், ஆனா பசின்றத காட்டியும் கொள்ளணும். அபூ ஹுரைரா சொல்லுவாங்க, ஒரு சஹாபி போகல, நான் சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு ஆயத்தை ஓதி, எனக்கு தெரியாத ஆயத்தா, எனக்கு தெரியாத ஹதீஸா, இந்த ஆயத்துடைய தஃப்சீர் என்னன்னு கேட்பேன். ஒருத்தர் கிட்ட வந்தா உங்களுக்கு மூச்சு வராது, அதுங்களை பார்த்து எனக்கும் போவோம், என்ன ஹஸரத் இப்படி இருக்கீங்க, என்னமோ யோசிக்க ஒவ்வொரு பசி அது போலதான் சொல்லேன். இல்லாட்டி இப்படி விஷயத்த சொல்லுவேன். இப்ப இவங்க அபூ ஹுரைரா சொல்றாங்க, நான் ட்ரை பண்றேன், போற ஒருத்தர்த்தையா கேள்வி கேட்டு அவங்களோட கவனத்தை எண்ணின் பக்கம் திருப்பினா எங்ககிட்ட வருவாங்க, கேட்பாங்க, அபூ ஹுரைரா என்ன ஹாலாத், என்ன நிலைமை, ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னா, அப்ப அட்லீஸ்ட் பசின்னு சொன்னாலும் வீட்டுல இருந்து சாப்பாடு வரும். அப்ப வாரவங்க எல்லாம் ஆயத்துக்கு தப்சீர் சொல்லி போய்த்துருவாங்க. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாசல் இருந்த ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வர காட்டிலும் அபூபக்கர் வந்தார். அபூபக்கர் கிட்ட ஒரு ஆயத்தை ஓதி, இந்த தப்சீர் வேணும். அபூபக்கரும் தப்சீரை சொல்லிட்டு போயிட்டுட்டாரு. அந்த மனுஷன் விளங்கவும் இல்லை. அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆயத்தை ஓதி கேட்டு, இந்த ஆயத்துல தப்சீர் தெரியுமா, அவங்கள்ட்ட கேட்டு அவங்களும் தப்சீரை சொல்லிட்டு போயிட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் விளங்கல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு நான் விஷயத்த சொல்றதுக்கு முன்னாலேயே ரசூலுல்லாஹ் விளங்கிட்டாங்க. யா அபா ஹிர், எப்பயுமே அபூ ஹுரைராண்டுவாங்க, யா அபா ஹிர். ஏன்டா பூனை கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஹுரைராவா இருந்தது பூனை, சின்ன பூனையா இருந்தது, பூனை பெருசாகிடுச்சு. அதுக்கு பின்னால லப்பைக் யா ரசூலல்லாஹ், என்ன விஷயம் யா ரசூலல்லாஹ், வாங்க அபூ ஹுரைரா வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போய் போய்க்கிட்டு, ஓ மாஷா அல்லாஹ் சாப்பாடு உண்டு, சரி சந்தோஷம். உள்ளுக்கு போயாச்சு. போய் உட்கார்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மில்க் கப் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மில்க் கப்பை வச்சு கொண்டு, இப்ப அபூ ஹுரைரா பார்க்கல, ரசூலுல்லாஹ் குடிப்பாங்க, அடுத்து எனக்கு கிடைக்கும். கப்பை வச்சு அபூ ஹுரைரா போய் எல்லா சுஃபா வசதியும் கூப்பிட்டு கண்டாங்க. யா அல்லாஹ், நானே பெரிய கஷ்டத்துல இருக்கிறேன். என்னைய கூட்டி போயிட்டு இந்த ஒரு கப்பையும் வச்சுக்கொண்டு முழு சுஃபா வாசியலையும் கூப்பிட்டு எங்க போறது? இப்போ அபூ ஹுரைரா சொல்லுவாங்க, நான் உள்ளுக்காக கவலை, ஆனா ரசூலுல்லாஹ் ஹுக்கும் போய் எல்லாத்தையும் வர சொன்னேன். எல்லாரும் வந்தாங்க. எல்லாரும் வந்து எல்லாத்தையும் உட்கார வச்சு, அது பேட்ச் என்ன ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு என்டர் ஆகல. ஃபர்ஸ்ட் பேட்ச் உள்ளுக்கு என்டர் ஆகினாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவருக்கு கொடுங்க. எல்லாரும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுவ கப் வந்துச்சு. நான் ஒவ்வொருத்தருக்கா கொடுக்க போல நினைக்கிறேன். அடுத்தது அபூ ஹுரைரா நீ எப்படிங்கன்னு வரும், நீ எப்படிங்கிற வர சொல்லி என் பேர் வரவே இல்லை. செகண்ட் பேட்சை கூப்பிடுங்க, செகண்ட் பேட்சையும் கூப்பிடு. அவரை எல்லாத்தையும் கொடுத்து எல்லாம் முடிச்சுட்டு, ஆனா நான் பாக்குறேன் கோப்பையில பால் இருக்குது, பால் கப்பில் அப்படியே இருக்குது. சுப்ஹானல்லாஹ். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கொடுத்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் குடிக்கல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ தான் குடிக்கணும், நீங்க குடிங்க. அப்ப குடிச்சா கொஞ்சம் இப்ப பயம் முடிச்சதுமோ தெரியா, ரசூலுல்லாஹ் குடிக்கணும், இன்னும் குடிங்க, இன்னும் குடிங்க. இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹத்தா இந்த வரைக்கும் தான் கழுத்து மட்டும் பால் நினைச்சிச்சு. அவ்வளவு ஃபுல். அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கொடுத்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சு அதை முடிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், இது ரசூலுல்லாஹ்வுடைய அற்புதம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்லுவாங்க, நான் எப்பயுமே ரோட்ல இருக்கிற நேரம் சில நேரம் கீழே படுத்து கொண்டு வௌர பூமியோட இருத்துவேன், ஏன்னா பசி தாங்கலாம். மக்கள் நினைப்பாங்க அபூ ஹுரைராக்கு பைத்தியமோ தெரியாது. ஆனா மேலே தலையை தூக்கி கிளியர் பண்ணுவேன், அபூ ஹுரைராக்கு பைத்தியம் இல்லை, பசியில் இருக்கிறேன் அப்படி. அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் லேட்டர் ஆன் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, எல்லாம் கல்யாணம் எல்லாம் முடிச்சதுக்கு பின்னால கொஞ்சம் வசதி ஆகிக்கிற டைம் சொல்றாங்க, நான் இருக்க ஒரு முறை நீங்க போறது, நான் குர்ஆன் ஆயத்தோட விளக்கம் கேட்டேன். அது குர்ஆன் கேட்கல, பசிக்கு பேசினது. முறையா சொன்னா, வல்லாஹி என்னை மன்னிச்சுக்கோங்க அபூ ஹுரைரா, அந்த டைம்ல எனக்கு உங்களுக்கு ட்ரீட் பண்ண சான்ஸ் கிடைச்சிருந்தா எனக்கு ரெட் கெமல் கிடைக்கிறது விட சந்தோஷம் அபூ ஹுரைரா. வல்லாஹி எனக்கு விளங்கவே இல்லை, நீங்க என்னத்தை கேட்டீங்க, ஆயத்து கேட்டீங்க, நான் தஃப்சீரை சொல்லிட்டு போயிட்டேன். சுப்ஹானல்லாஹ். இதுதான் சஹாபாக்கள் தன்னுடைய முழு வாழ்க்கை. சில நேரம் சாப்பாடு வரும், அபூ ஹுரைரா சொல்லுவாங்க, நான் எல்லாத்தையும் கடைசியில வெயிட் பண்ணிட்டு அந்த எந்த பாத்திரத்துல வருதோ அதனுடைய கடைசி கொழுப்பை வலிச்சு நான் இருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு சாப்பாடுடைய தேவை உள்ளவர்களாக நாங்க இருந்தோம் என்பதை ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டலாம். அதே மாதிரி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து நிறைய விஷயங்களை படிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹாதிமாவும் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நிறைய விஷயங்களுக்கு அவங்களை பொறுப்பாக்குறாங்க. இதுல முக்கியமானது தான் ரமதான்ல நாங்க பார்க்கிறது சதக்கத்துல் ஃபித்ர்.
சதக்கத்துல் ஃபித்ர். அதுக்கு அபூ ஹுரைராவை பொறுப்பா போட்டிருந்தான் ரலியல்லாஹு அன்ஹு. நீங்க தான் இதை கலெக்ட் பண்ணணும், நீங்க தான் இங்கே கொண்டாந்து வைக்கணும், இதெல்லாம் சேகரிச்சு அது தேவையுள்ளவங்களுக்கு கொடுக்கணும். ஏன் அபூ ஹுரைராவை போட்டாங்களா? இமாம்கள் எழுதுறாங்க சுப்ஹானல்லாஹ், ஏழைத்தானே, ஏழைக்கு தெரியும் எங்க ஏழைகள் இருக்கிறாங்க, அவர்களுடைய கஷ்டமும் தெரியும். அதனால அபூ ஹுரைராவை போட்டாங்க. நீங்க எல்லாத்தோடய 3வது ஆளு நீங்க பொறுப்பா இருங்க சதக்கத்துல் ஃபித்ருக்கு, நீங்களே அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. ஒரு முறை சதக்காவுடைய பொருள் வந்திருக்குது, எல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறாங்க. ஒருத்தன் வாரான் கோணியை போத்திக்கொண்டு, புகாரில ரிவாயத், கோணியை போத்திக்கொண்டு வாரான். முள்ள கோணி அவன் போடுவன் போத்திக்கொண்டு வாரான். இது தானியத்தை களவெடுக்கிறதுக்காக கைக்கிட்டால பிடிச்சிட்டான். இப்படி சொன்னாங்க, நீ எங்க என்ன வந்த, நீ சதக்காவுடைய பொருளை களவெடுக்க வந்த? இல்ல இல்ல, நான் பசியில வந்தேன், நீ என்னை விட்டு நான் திருப்பி வர மாட்டேன், அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நேற்று இரவு உங்கள்கிட்ட வந்தானே, அவன் என்ன சொன்னான்? அல்லாஹ் அக்பர், யார் சொல்லுவா, உங்களுக்கு எப்படி தெரியும் அவன் வந்தது? இல்ல அவன் நாளைக்கு வருவான் தான் சொன்னாங்க. நாளைக்கு வருவான். அதே மாதிரி அபூ ஹுரைரா பார்த்து கொண்டிருந்தாங்க. அடுத்த நாள் இரவு வந்தார். வந்து அதே மாதிரி தானியங்கள்ல கைய வைக்க போற நேரம் அபூ ஹுரைரா திருப்பி பிடிச்சது. சொன்னாங்க, இல்லை அவனை இன்னைக்கு விடமாட்டு, நான் ரசூலுல்லாஹ் கிட்ட தயவு செஞ்சு விட்டுரு, நான் கஷ்டத்துல வந்திக்கிறேன், பிரச்சனையில வந்திக்கிறேன், திருப்பி வர மாட்டேன் போறேன். செகண்ட் டே ரசூலுல்லாஹ் சந்திக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாளைக்கு வருவான், அவன் நாளைக்கு வருவான். என்ன சொன்னான்? இல்ல ரசூலுல்லாஹ் இதைத்தான் சொல்லிட்டு போனேன். இல்ல அவன் நாளைக்கு வருவான். நாளைக்கு அடுத்த நாள் 3வது நாளும் பார்த்து கொண்டிருந்தாங்க. 3வது நாளும் வந்தான். 3வது நாளும் கைப்பற்றி, இல்ல நான் அவனே இன்றைக்கு ரசூலுல்லாஹ் கிட்ட கூட்டிக் கொண்டே போவேன், விட மாட்டேன். இன்றைக்கு ரசூலுல்லாஹ் கிட்ட நான் கூட்டிக் கொண்டே போவேன், விட மாட்டேன். சொன்னாங்க, இல்ல நீ விட்டுரு, நீ விட்டா நான் உனக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி தருவேன். அப்படி என்ன விஷயம்? நீ எனக்கிட்ட இருந்து பாதுகாவல் தேடும்தா ஒவ்வொரு நாளும் நீ ஆயத்துல் குர்சியை ஓதிவா. இந்த ஆயத்துல் குர்சியை ஓதிவா, உனக்கு என்னையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும், எல்லா தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். இந்த விஷயத்த சொல்லிட்டு போயிட்டுதான். அவ விட்டுட்டாங்க. அடுத்த நாள் போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நேற்றுல வந்தானா உங்களோட கெஸ்ட்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டோன்னே சொன்னார், வந்தாரு, யார் சொல்லலாம் வந்தா. அப்புறம் என்ன நடந்துச்சு? இப்படி எல்லாம் நடந்துச்சு, நான் விட்டுட்டேன். யார சொல்ல, எனக்கு ஒரு விஷயம் சொல்லி தந்தார். தீங்குகள்ல இருந்து ஆபத்துகள்ல இருந்து பாதுகாக்கணும் தான் ஆயத்துல் குர்சியை ஓதுங்கன்னு எனக்கு சொல்லி தந்துட்டு போனான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் பொய்யன், ஆனா உங்கள்கிட்ட உண்மையை பேசினான் தான். அவன் பொய்யன், உங்கள்கிட்ட உண்மையை பேசினான். அபூ ஹுரைரா 3 நாள் அவங்கள்ட்ட வந்தது யாரு தெரியுமா? வேற யாரும் இல்ல, ஷைத்தான். சதக்கத்துல் ஃபித்ர்ல மோசடியை உண்டாக்கி ஏதாவது உங்களோட பேர் பழிய சுமத்துறதுன்ற பிளான்ல வந்திருந்தா, ஆனா அவனுக்கு அது நடக்கல, நீங்க முடிச்சு கொண்டீங்க. அவன் பொய்யன், ஆனா இன்னைக்கு உங்கள்கிட்ட உண்மையை சொன்னான்ற விஷயத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான். அதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால முழு ஹதீஸ் ஃபவுண்டேஷன் சீஃபாவும் ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தான் இருக்கிறாங்க. யாரு சஹாபி வெளியே இருந்து வர தாபீனா இருக்கலாம், மற்ற சஹாபாக்களாக இருக்கலாம், எல்லாருமே அபூ ஹுரைரா கிட்ட வந்து ஹதீஸ படிப்பாங்க. அபூ ஹுரைராக்கு எவ்வளவு கண்ணியத்தை கொடுத்தாங்க. நாங்க அஷரை முபஷரா, சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்களையும் பார்த்தோம். தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் அடிச்சு சொல்லுவேன், எங்களை எல்லாத்துலயும் விட ஹதீஸ் நாலேஜ்ல அபூ ஹுரைராவை பீட் பண்றதுக்கு யாருமே இல்லை. இவங்க அஷரை முபஷரா இல்ல, இவங்க மதீனாவை வச்சு ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட கொஞ்சம் காலம் தான் இருந்தாங்க, டீனேஜ். ஆனா ரசூலுல்லாஹ் கிட்ட என்ன எடுக்கணுமோ புரிஞ்செடுக்கணும், எடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு நேரம் நோட் பண்ணுவாங்க. என்னமாவது ஒரு விஷயம் சொல்லப்போல முதல்ல கேட்கிறவரும் அபூ ஹுரைரா தான். என்னமாவது ஒரு விஷயம் அமல் செய்வீங்களான்னு கேட்கிற நேரமும் முதல்ல முன்வாரதும் அபூ ஹுரைரா தான். இந்த விஷயத்துல அபூ ஹுரைரா மிக கவனமாக இருந்தாங்க. ஒரு ஹதீஸ், ஃபேமஸ் ஹதீஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மையாஹுது அன்னி ஹாவுலாஇல் கலிமாத், யார் இந்த கலிமாக்கள் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறது? ஃபயஅமலு பிஹின்ன அவ் யுஅல்லிமு மை யஅமலு பிஹின்ன. ஒன்று அவர் இதன் பிரகாரம் அமல் செய்யணும், இல்லாட்டி யார் அமல் செய்வாரோ அவருக்கு இதை படிச்சு கொடுக்கணும். இந்த விஷயத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரத்துல முதல்ல கையை தூக்குறாங்க அபூ ஹுரைரா. யா ரசூலல்லாஹ், நான் இந்த 5 கலிமாக்களையும் படிக்கிறேன், படிச்சும் கொடுக்கிறேன். சொன்னாங்க, இத்தகில் மஹாரிம் தகுன் அபதன் நாஸ், நீங்க ஹராமான விஷயங்களை விட்டும் தவிர்ந்துருங்க, ஆக பெரிய வணக்கசாலியா நீங்க கருது பண்ணுங்க. இப்ப நாங்க பெரிய வணக்கசாலி தான் யாரும் நினைக்கிற, தஹஜ்ஜத் தொழுறாரு, உம்ரா போறாரு, குர்ஆன் ஓதுறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்ப ஹராத்தை விட்டுருவீங்களோ நீங்க ஆக பெரிய வணக்கசாலியாக கருதப்படுவீங்க. வர்த பிமா கஸமல்லாஹு லக் தகுன் அக்னன் நாஸ், அல்லாஹ் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு போதுமாக்கி கொள்ளுங்க,
நீங்க தான் ஆக மில்லியன அப்படிதான் எங்க பாசத்துல ஆகப்பெரிய பணக்காரன் உம்மத்துல மக்கள்ல நீங்க ஆகிருவீங்க. உங்களுக்கு எதை அல்லாஹ் தந்திருக்கிறானோ அதை கொண்டு போதுமாய் கொண்டாங்க. இன்றைக்கு எங்கள்கிட்ட இல்லாத ஆக முக்கியமான ஒரு விஷயம், அல்லாஹ் தாலா எங்களை மன்னிக்கணும். இன்றைக்கு அந்த அந்த உள்ளத்தை எப்ப கொண்டு வரணுமோ, இதை பத்தி உலமாக்கள் கிதாப் எழுதிக்கிறாங்க. உள்ளதை கொண்டு போதுமாக்கினா அல்லாஹ் அவருக்கு எவ்வளவு பரக்கத் செய்வான்ற விஷயத்த சுப்ஹானல்லாஹ். அதுக்காக இவர் வாகனம் வாங்குறாரு, ஊர் வாங்குறது இதெல்லாம் தவறுன்னு சொல்லல. கம்ப்ளைண்ட் ஒருத்தருக்கு இருக்கிற நிலைமையை வச்சுக்கொண்டு ஒரே கம்ப்ளைண்ட், இதுதான் இருக்குது, இது சரியான ஒன்றை எடுக்கணும், சரியான ஒன்றை செய்யணும், இதுதான் குறை சொல்றது. இல்லாம அவர் மாஷா அல்லாஹ் ஒண்ணுக்கு 4-5 கார் வாங்குறாரு, எந்த தவறும் இல்லை. அல்லாஹ் அவங்களுக்கு தந்திருக்கிறான், என்ஜாய் பண்ணுங்க. இதை அல்ல அவர் இருக்கிற நிலைமையை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணாருந்தா அவர் என்னது, அல்லாஹ் அவருக்கு தந்திருக்கிற நிலைமையை வச்சு அவர் போதுமாக்கி கொள்ளலன்னு அர்த்தம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உள்ளத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அஹ்சின் இலா ஜாரிக் தகுன் முஃமினா. நீங்க உங்களோட நேபரோட அழகான முறையில நீங்க மூமினாக கருதப்படுவீங்க. நேபர் நீங்க நேபரோட சரியாக இருக்கீங்க. நேபர் இப்ப இங்க வந்திருக்கிற நாங்க எல்லாம் ஒவ்வொரு கண்ட்ரிஸ்ல இருந்து வந்திருக்கிறோம். லைக் நேபர் நீங்க ஒருத்தர் சந்திக்க போல உங்களோட அசல்வேசியா. அப்ப நாங்க இங்க ஒருத்தரோட அன்பை பகிர்ந்து கொள்வது, அன்பாக இருக்கிறது, இரக்கமாக இருக்கிறது. அஹ்சின் இலா ஜாரிக் தகுன் முஃமினா வஅஹப்ப லின்னாஸி மா துஹிப்பு லினஃப்ஸிக். உங்களுக்கு எதை விரும்புறீங்களோ அபூ ஹுரைரா, அதை மற்றவங்களுக்கும் விரும்புங்க. உங்களுக்கு எதை விரும்புறீங்களோ நாங்க என்ன செய்யறது, எங்களுக்கு எதை விருப்பம் இல்லையோ அதை கொண்டாந்து வச்சுட்டு போறது. இது உங்களுக்கு எது விருப்பம், உங்களுக்கு எதை நீங்க விரும்புறீங்களோ அதை மற்றவங்களுக்கும் விரும்புங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். அதாவது கடைசியா சொன்னாங்க, அதிகமாக சிரிக்க வேணாம் அபூ ஹுரைரா, அதிகமாக சிரிக்கிறது உங்கள் உள்ளத்தை மரணிக்க செஞ்சிடும். ஒரே சிரிச்சு கொண்டிருக்கிற முக்கியமான கட்டம் தேவையான நிலத்துல இதே இந்த சிரிக்கிறது வேற. இப்ப அரபுல ஒருத்தரை பார்த்து இதுக்கு சொல்றது தபஸ்ஸும், ஸ்மைல். தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஃபீக ஸதகா. ஒரு மனிதனை பார்த்து புன்முறுவல் பூக்குறது சதக்காண்டாங்க ரசூலுல்லாஹ். இது இது சிரிக்கிறது, ஆஹா கத்தி சிரிக்கிறது. அதுக்கு இன்னொரு பேரு மிக்க அரபுல கஹ்கஹா. அப்ப சிரிக்கிறது இந்த சிறப்பை தான் சொல்லலாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக சிரிக்கிறது உங்களோட உள்ளத்தை மரணிக்க செஞ்சிடும் அபூ ஹுரைரா. இந்த விஷயத்த அபூ ஹுரைராக்கு சொல்றாங்க. இது மாதிரி எத்தனையோ ஹதீஸ்களுடைய விஷயங்கள்ல அபூ ஹுரைரா முன்னின்று அதை கேட்டு படிச்சு கொள்வாங்க. அபூ ஹுரைரா லேட்டரான் கல்யாணம் மௌத்தாமல் போறதுதான் கல்யாணம் பேசி வருது. யாரு? புஷ்ரா பின்த் கஸ்வான். அந்த கஸ்வானுடைய மகள் புஷ்ராவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைராக்கு கல்யாணம் பேசி வராங்க. மாஷா அல்லாஹ் முடிச்சு திருமணம் முடிச்சு அடிக்கடி சொல்லுவாங்க, அல்லாஹ் எனக்கு பொருத்தமான ஒரு மனைவியை தந்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு பொருத்தமான. அபூ ஹுரைராக்கு மகன்மார் இல்ல, ஒரே ஒரு மகள் தான். ஒரு தாபி சொல்றாரு, உஸ்மான் அவரது பேர். நான் அபூ ஹுரைரா வீட்டுல 7 நாள் கெஸ்டாக இருந்தேன். நான் ஒரு விஷயம், அற்புதமான விஷயம் ஒன்று பார்த்தேன். அபூ ஹுரைரா அந்த அளவுக்கு செலவழிப்பார், அந்த அளவுக்கு கவனிப்பார் விருந்தாளியோட. 2வது விஷயம், நான் இரவுல தூங்கினா அபூ ஹுரைரா வைஃப் அண்ட் டாட்டர் இரவை 3ஆ பிரிச்சு கொள்வாங்க. ஃபர்ஸ்ட் நைட் என்னது மகள் தொழுவா, செகண்ட் பார்ட் மனைவி எழுப்பி தொழுவா, கடைசி பார்த்து அபூ ஹுரைராக்கு எழுப்பாட்டி விடுவாங்க, நான் தொழுவேன். சுப்ஹானல்லாஹ். நைட்டை 3ஆ டிவைட் பண்ணி கொண்டு இந்த இவர் என்ன செய்யறது, மாஷா அல்லாஹ். இரவுல இவங்க தொழுவாங்க, அதுக்கு பின்னால் இவங்க தொழுவாங்க. உங்களுக்கு நடக்கிற மாதிரி தான். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்யட்டும். அதே மாதிரி தான் ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மிக சஹாபாக்கள்ல மிக கண்ணியத்துக்குரியவங்களா இருந்தாங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஏந்த சகோதரி ஹப்ஸா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி மௌத்தா போன நேரம் நான் அபூ ஹுரைராவை தான் ஜனாசா தொழுவிக்க சொன்னேன். ஆயிஷா ரலியல்லாஹு அந்த ஜனாசாவை அபூ ஹுரைரா தான் தொழுவிச்சது. உம்மு சலமா, உம்முஹாத்துல் முஃமினீன், தாய்மார்கள் 3 பேர்த ஜனாசாவை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் தான் தொழுவிச்சாங்க. ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு பின்னால 60 வருஷத்துக்கு பிறகு தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு மௌத்தாகிறாங்க. வெள்ளனைக்கு மஸ்ஜிதுல் என்டர் ஆகினா இரவைக்கு தான் வெளியே வருவாங்க. முழுக்க ஹதீஸ். அப்ப அந்த டைம்ல கடைசி பீரியட் மர்வான் பின் ஹக்கம் மதீனாவுடைய கவர்னரா இருக்கிறாரு. அவருக்கு டெஸ்ட் பண்ணணும் அபூ ஹுரைரா மெமரி பவர் எப்படி. அந்த டைம்ல இருந்த எல்லா ஸ்காலர்ஸையும் கூப்பிட்டு சொன்னாரு, போங்க அபூ ஹுரைரா கிட்ட, ரசூலுல்லாஹ் கிட்ட என்னென்ன ஹதீஸ்கள் ரிவாயத் செஞ்சாங்களோ நீங்க அதை படிங்க. அவங்க சொன்னாங்க, எல்லா ஹதீஸையும் ஒரு வேர்ட் மிஸ் பண்ணாம ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஹதீஸை படிச்சு கொடுக்குறாங்க. கேட்கப்பட்டுச்சு, உங்களுக்கு எப்படி இப்படி மெமரி பவர்? வேற ஒன்றும் இல்லை. ஒரு நாள் நான் ரசூலுல்லாஹ் கிட்ட போனேன், யா ரசூலல்லாஹ், நான் உங்கள்கிட்ட இருந்து நிறைய ஹதீஸ்கள் ரிவாயத் செய்தேன், ஆனா எனக்கு மறக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
துவா செஞ்சாங்க. எப்படி துவா? ஒரு புடவையை விரிச்சாங்க, ஒரு போர்வையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஷால் ஒன்று மாதிரி விரிச்சாங்க. என்னமோ துவா ஒன்று ஓதி அதுல ஊதினாங்க. ஊதிட்டு சொன்னாங்க, இந்த போர்வையை நீங்க போத்திக்கோங்கன்றாங்க. நான் எப்ப அந்த போர்வையை மேல போத்தினோ அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை கூட எனக்கு மறக்கல. ஒரு வார்த்தை கூட எனக்கு மறக்கல. அந்த மிச்சம் அதிசயமான ஒரு விஷயம் அவங்க மஜ்லிஸ்ல அடிக்கடி சொல்லுவாங்க. யார் இந்த மஜ்லிஸ்ல யாரோட சரி கோவமா இருக்கிறீங்களோ அவங்க தயவு செஞ்சு எழுப்பி போயிடுவாங்க. அவங்களோட ஹதீஸ் மஜ்லிஸ் நடக்கும். அவங்க ஹதீஸ் மஜ்லிஸ்ல முதல்ல எலான் பண்ணுவாங்க, சாராயம் குடிக்க வர, ஜினா செய்யற வர, இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. யார் இந்த மஜ்லிஸ்ல யாராவது குடும்பத்தாக்களோட கோவமா இருக்கிறவங்க இருந்தா எழுப்பி போயிருங்கன்னுவாங்க. ஒரு நாள் அப்படி எலான் செஞ்சாங்க, ஒருத்தர் எழுப்பி போறார். ஹஸரத் அபூ ஹுரைரா நோட் பண்ணலாம், மஜ்லிஸ்க்கு வளமையா வாரவர் போயிட்டாரு. கொஞ்சம் எல்லாம் முடிஞ்சு வந்த பிறகு ஒரு நாள் சந்திக்க வந்தார் அபூ ஹுரைரா. நான் கண்டேன் அன்றைக்கு நீங்க எழுப்பி போறதா ஷேக் ஹஸரத், நீங்க அன்றைக்கு எலான் செஞ்சீங்க, நான் இந்த வாப்பாட சகோதரியோட 2 வருஷமா போவோம். நான் இந்த வாப்பாட சகோதரியோட 2 வருஷமா கோவம். நான் அதை நீங்க சொன்னீங்களே அது ஒரு பார தூரம் தான் நான் விலகி கொண்டேன். என் மாமி கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டேன். இப்ப நான் யாரோடே கோவம் இல்லை. அதுதான் நான் அவங்க மஜ்லிஸ்ல வந்து உட்கார்ந்து நான் சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையை தீனுக்காக வேண்டி அர்ப்பணிச்சு தன்னுடைய தாய் தந்தைகளை கண்ணியப்படுத்தினாங்க. அந்த உம்மாவை கண்ணியப்படுத்தினது தான் அபூ ஹுரைராவை இன்றைக்கு டாப்ல கொண்டாந்து வச்சுச்சு. ஹதீஸ் யாரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சஹாபாக்கியான உமரா இருக்கட்டும், அபூபக்கரா இருக்கட்டும், எல்லாருமே அபூ ஹுரைரா கிட்ட போய்தான் ஆகணும். போனாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, எந்த ஒரு விஷயமும் உடனே ஹதீஸ் விஷயமா அபூ ஹுரைரா கிட்ட போகும். அந்த அளவுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொண்டாந்து. எங்க இருந்து? யமன், தௌஸ், அநாத, வாப்பாவும் இல்ல, உம்மாவோட மதீனாக்கு வாராங்க. அல்லாஹ் எந்த அளவுக்கு மாத்தினாண்டா, எப்ப ரசூல்லா கிட்ட உட்கார்ந்து நான் ஹதீஸ படிப்பேன் உட்கார்ந்தாங்களோ அல்லாஹ் உயர்த்தினான், அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். அதுதான் இல்ம். இதை நாங்களும் எங்களோட வாழ்க்கையில இருக்கணும், இல்ம படிக்கணும். எப்பெல்லாம் மஸ்ஜிதுக்கு வாரமோ ஏதாவது ஒரு விஷயம் எங்களோட வாழ்க்கையில நாங்கள் படிச்சு கொண்டு போகணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா படிக்கிற கேட்கிற விஷயங்களை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.